30 நாள் ஒன் பஞ்ச் மேன் சைத்தாமா மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுல இது டே 10. இந்த டே 10ஓட இந்த சேலஞ்சை கிவ் அப் பண்ணுற நிலைமைக்கு இன்றைக்கி போயிடுச்சு. என்னாச்சுன்னு சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே போக வேண்டிய பிளான் போட்டிருந்தோம். கருப்பு மூவிக்கெல்லாம் போயிட்டு மூவி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கே டைம் வந்து ஈவினிங் 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. வரும்போது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் வந்தேன். இன்னும் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, ஒன்று கூட செய்யாமல் இருக்கும். கொஞ்சம் கூட போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் மோட்டிவேஷன் தான் இல்லை, பட் டிசிப்ளினை தான் நம்ம உருக்கி வச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு புஷ்அப் பண்ணுறதுக்காக புஷ்அப் பண்ண, அடுத்து ஸ்குவாட்ஸ் அண்ட் செட்டப்ஸ் லைனாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த சேலஞ்சை பார்க்கும் போதே தெரியும். தினைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்குவாட்ஸ், புஷ்அப்ஸ், சிட்டப்ஸ், புல்லப்ஸ், அது மட்டும் இல்லாமல் 10 கிலோமீட்டர் ரன் டெய்லியுமே. இது ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே விடாமல் நான் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த வீடியோஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக இதில் விருப்பமே கிடையாது. அவங்க மேலே எந்த தப்பையுமே சொல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சேலஞ்சு தான். அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு பயந்துட்டு இருந்தாங்க. இன்னும் புல்லப்ஸ் 100 and 10 கிலோமீட்டர் ரன் மட்டும் தான் இருக்கு. சரி கிளம்பலாம்னு சொல்லி வீட்டு விட்டு வெளியே போலான்னு பார்த்தா வீட்டில இருந்து என்ன வெளியவே போக விடல. நீ இந்த சேலஞ்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நேரமா பிடிச்சி வச்சுட்டாங்க. தென் அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகேன்னு சொல்ல வச்சுட்டேன். பட் இருந்தாலும் அவங்க இன்னைக்கு வெளியே போகக்கூடாது, இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நான் 10 o'clock மேலே எனக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சிது. தென் அங்கேருந்து நேராக போயிட்டு புல்லப்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நமக்கு கிடைச்ச டைம் 15 minutes. தென் அந்த 15 minutesல வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா 100 புல்லப்ஸையும் கஷ்டப்பட்டு அங்கேயே போட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு என்னால் 10 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியல. தென் பண்ண முடியலன்றதை விட பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதனால அடுத்து வரக்கூடிய 20 நாளையும் நான் பண்ண மாட்டீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த 30 டேஸை நான் முடிக்காமல் விட போகிறது கிடையாது. எனிவேஸ் அது முடிஞ்ச அளவு எப்படி சேஃபாக நான் பண்ண பார்க்குறேன்றது தான் முக்கியமான விஷயம். முடிஞ்ச அளவு இதை சேஃபாக பண்ணி தான் அந்த சேலஞ்சை முடிக்க போகிறேன். அண்ட் முக்கியமாக உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குது. நிறைய கொஞ்சம் கமெண்ட்ஸை மட்டும் இன்றைக்கி போட்டு கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. மைண்ட் கொஞ்சம் அண்ணனுக்கு டவுனாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி கமெண்ட்ஸில் தெரிவிக்க விடுங்க. அண்ட் அதை பார்க்கும் போது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தா எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, டே 10 முடிஞ்சது. கண்டிப்பா டே 11ல மீட் பண்ணலாம். பை. என்ன டயர்டா இருந்தாலும் சரி, முடிக்காம விட மாட்டேன்.